சென்னையில் 3 முக்கிய ஏரிகளில் சோலார் மின் உற்பத்தி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இது அமைக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் 3 முக்கிய ஏரிகளில் சோலார் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைகிறார். கண்ணன், இது தொடர்பான விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் முக்கியமாக சோலார் மூலம் மின் உற்பத்தி செய்யும் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வகையில் சென்னையில் 3 முக்கிய ஏரிகளில் சோலார் மூலம் மின் உற்பத்தி செய்யும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்த உள்ளது. அதன்படி பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து அதன் மூலம் மின் உற்பத்தி செய்ய தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு தற்போது டெண்டருக்கு கோரியுள்ளது. இந்த 3 ஏரிகளும் சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஏரிகளாகும். இந்த ஏரிகளிலிருந்து அதிக அளவு நீரானது சென்னை மாநகரத்திற்கு விநியோகம் செய்யப்படுகிறது. அதன்படி பார்த்தால் இந்த ஏரிகளில் அதிக அளவு சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை எவ்வாறு செயல்படுத்துவது, எவ்வாறு சோலார் பேனல்கள் அமைப்பது, எந்த அளவிற்கு மின் உற்பத்தி கிடைக்கும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்து அதன் அடிப்படையில் இந்த சோலார் பேனல் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை முடிவு செய்துள்ளது. கண்ணன், விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.